எப்பயும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனேன். எப்பயுமே அங்கே நம்ம அடிக்கடி போகிறதுனால அங்கே ஒரு குரூப் சேர்ந்துரும் இல்லையா? அதில் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு, சிரிச்சுட்டு, ஜாலியாக வீட்டுக்கு வர்றது. இப்படியே நான் போயிட்டுருந்தேன். அப்போ அதில் ஒருத்தி சுவாரஸ்யமாக பேசலை. ஊன்னு மண்டையாட்டிக்கிட்டு இருந்தா. என்னடி ஒரு மாதிரியே மண்டையாட்டிக்கிட்டு இருக்க, என்னடி விஷயம்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமின்னா. சரி சும்மா சொல்லு கேட்போமே, ஏதாவது பர்சனல்லாம் வேண்டாம். பர்சனல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் சொன்னார், இனிமேல் வாரம் எங்கேயும் போக முடியாது, நீ எதுவும் பெருசாக ஆசை வச்சுக்காத அப்படின்னு சொன்னார். எனக்கு அதான் ஒன்றுமே புரியலன்னா. ஏண்டி நல்லது தானே சொல்லியிருக்காரு, வேலை வலு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு போய் ஏன் இவ்வளோ யோசிக்கிற? போயே தீரணுமா என்ன? நீ மட்டும் எங்கேயாவது போனா போயிட்டு வானே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி, நீங்கள் வேறு. அவர் எங்கேயுமே வரமாட்டார். இது வரைக்கும் எங்கேயுமே எங்களை அழைச்சிட்டு போனதில்லை. நானாக போவேன் வருவேன், பசங்களை அழைச்சிட்டு போவேன், அம்மா வீட்டுக்கு போவேன், அவ்வளோதான். எங்கேயுமே நாங்கள் வெளியிலேயே போனதில்லை. இப்படி சொல்கிறாரேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குண்ணா. என்னடி இப்படி சொல்கிற? சரி நான் சொல்லித்தரேன், ஆனால் நீ சொல்கிற மாதிரியே அங்கே பேசணும். வீட்டுக்கார்ட்ட நீ ராத்திரி மெதுவாக பேசு. இந்த மாதிரி நீங்கள் ஆமாங்க வாரம் என்னை அழைச்சிட்டு போகிறது கெட்டு போயிடும், மாதம் ஆனால் சினிமாவுக்கு போகிறது கெட்டு போயிடும், அதே மாதிரி வருஷம் லாங் டூர் எங்கேயாவது போவோம் தமிழ்நாட்டுக்குள்ளே, அது கெட்டு போயிடும். இதெல்லாம் உங்கள் வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கெட்டு போகுதுங்க, எனக்கே வருத்தமாக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன். அவரே சொல்லிவிட்டு மறுநாள் அது என்ன நடந்துன்னு என்கிட்ட சொன்னான். என்னடி ஆச்சு, என்ன சொன்னார்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிறா, முதல்ல சிரிப்பு ரொம்ப சிரிச்சிட்டா. எனக்கு நாங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிரித்தோம். சிரிப்பு அடக்கிக்கிட்டு அப்போ சொல்கிறா, இதை சொன்னேன்னா இந்த மாதிரி உன்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போகலையம்மா, என்னம்மா திடீர்னு புதுசாக சொல்கிற அப்படின்னோடனே எனக்கே கோவம் வந்துருச்சு. அழைச்சிட்டு போகல, அப்புறம் என்ன இதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? என்னவோ அழைச்சிட்டு போன மாதிரியே பேசுகிறீங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். முடிஞ்சால் நாங்கள் போகிற இடத்துக்கு கூட வாங்க, முடியலைன்னா விட்டுடுங்க, நாங்கள் எப்பயும் போல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாமின்னா. சூப்பர் டி, இதெல்லாம் நான் சொல்லியே தரல, கொஞ்சம் நீங்கள் எடுத்து விட்டீங்க, அதுக்கப்புறம் ஃப்ளோவில் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா. ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்கேன். எல்லா பொம்மநாட்டிக்கும் சரி, எல்லா ஆம்பளைகளுக்கும் சரி நான் தான் சொல்கிறேன், உங்களோட பேரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவங்க வரலேன்னா விட்டுடுங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பசங்க இருக்காங்களா, அழைச்சிட்டு போங்க. பசங்களும் ஏதாவது வரல, வேலையாக இருக்காங்க, விட்டுடுங்க. நீங்கள் மட்டும் போங்க. ஏன் இந்த லோகத்தில் எங்கேயும் சுற்ற முடியாதான்னு? உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு ஏன் லாங்காக ஒரு டூர் கூட போட்டு போயிட்டு வாங்க. பெண்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க. நீங்களே ஒரு டிக்கெட்டு புக் பண்ணுங்கள். எந்தெந்த ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ போயிட்டு வாங்க. கோயில் குளமாக போயிட்டு வாங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.